everyone, today we are going to see about in linear algebra, let X be the R vector space. So real vector space of R twice differentiable, it is twice differentiable, which is F1 is if F1 dash and F double dash. It's a twice differentiable real valued function on the point is 0 to 1. Consider the map, the given map is pi is x to R cube defined by, and pi of f is defined like this. Which of the following statement is true? The given option is the dimension of x by kernel pi is 3, kernel pi is a finite dimension, the dimension of x by kernel pi is 1, x is the finite dimension. So for example, if it is a dimension of x equal to n means then we have n linearly independent vectors, and the cardinality must be the linearly independent vectors have different bases, and the cardinality must be n. ஸோ இப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து n அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து n லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பாலினாமியல்ஸ் நம்ம வந்து எடுத்து போகும்போது பாலினாமியல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்போவுமே வந்து என்ன ஆகுனா இன்ஃபைனைட்லி டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்கும். இதுக்கு இந்த தியரம் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் ஆன் வெக்டர் ஸ்பேஸ் அது வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் ஆன் வெக்டர் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கும் போது எக்ஸுங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னால் அது எங்கே மேப் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் வந்து எக்ஸ் டு ஒய்க்கு வந்து போகுது. அப்போது அது எக்ஸ் பை கர்னல் ஆஃப் பை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த இமேஜ் ஆஃப் பைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக், இது வந்து ஐசோமார்பிக் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸுங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்து அந்த மேப்பிங் பைங்கிற வந்து எக்ஸ் டு ஒய்க்கு வந்து போகுதுன்னா எக்ஸ் பை கர்னல் ஆஃப் பைங்கிறது வந்து அந்த பைக்கு வந்து ஐசோமார்பிக், பை இமேஜ் ஆஃப் பைக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். இப்போ பைங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு ஆர் கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் டு ஆர் கியூப் வந்து கொடுக்கும்போது நம்ம இமேஜ் ஆஃப் பை வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கலாம்னா இந்த ஆர் கியூப் வழியாக கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுங்கிறது இந்த இமேஜ் ஆஃப் பைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இமேஜுங்கிறது வந்து அந்த டைமென்ஷனை குறிக்கிறது. அப்போது அந்த டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை வந்து 3னா அப்போது நம்மளுக்கு வந்து அதாவது எக்ஸ் டிவைடட் பை கர்னல் ஆஃப் பை அது வந்து எக்ஸ் டிவைடட் பை கர்னல் ஆஃப் பைங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை கர்னல் ஆஃப் பைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இமேஜ் ஆஃப் பை. இமேஜ் ஆஃப் பைங்கிறது வந்து டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் பை தான். ஸோ இமேஜ் ஆஃப் பை வந்து எங்கன்னா ஆர் கியூபில் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அப்போது டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் பைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 3, 2, 1, 0 அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போது ஆர் கியூப்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த பேசிஸ் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்குன்னா இது வந்து நார்மலாக 1 வச்சு எடுத்துக்கலாம், எக்ஸுங்கிற வச்சு எடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ இது வந்து 1, அதாவது ஃபஸ்ட் இதில் வந்து 1, ரெண்டாவதுல 1, தேர்ட் இதில் வந்து 1ன்னு இருக்குது ஸ்பேஸில், மித்தது எல்லாமே 0வாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இமேஜ் செட் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் 1, எஃப் டேஷ் ஆஃப் 1, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 இப்படி வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போது நம்ம வந்து 3 ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அந்த 3 ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து 1ன்னு எடுத்துக்கிறாங்க, இதுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தால் 0, இதுக்கு டபுள் டெரிவேட்டிவ் எடுத்தால் 0. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஓகேவாயிடுச்சு. அப்போ பை ஆஃப் எஃப்ங்கிறது வந்து 1,0,0. இதே ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு எடுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது இது 0 ஆயிரும், எக்ஸுங்கிறது வந்து 1 ஆயிரும், இன்னொரு டைம் டெரிவேட் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போது இதுக்கு வந்து நம்மளுக்கு 1 தானே ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்த இது வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து 2 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் 1 எஃப் டபுள் டேஷ் வந்து 1ன்னு கிடைக்குது. அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு தேர்ட் இதுவும் கிடைக்குது. அப்போ இமேஜ் வந்து நம்மளுக்கு என்னது 3 பேசிஸ் வச்சு நம்மளால் அந்த இதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. அப்போ வந்து டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் வந்து 3, ஸோ அந்த கர்னல் வந்து இமேஜ் ஆஃப் பை தான். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு சொல்லிடலாம், 3 தான் வருது. அப்போ 1 இல்லை, அப்போ இது வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்னல் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபைனட் டைமென்ஷனும் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸுங்கிறது வந்து என்னது ஃபைனட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் வந்து தப்பு. கர்னல் ஆஃப் பைங்கிறது வந்து ஃபைனட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா
நம்ம டெய்லர் சீரிஸ் வந்து படிச்சிருப்போம். அப்போது டெய்லர் சீரிஸ் வந்து படிக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து சமேஷன் k = 0 fk of a x minus a whole power k divided by k factorial belongs to x. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து f dash of 1 0 f double dash 0 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கிடைக்குது. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு என்னென்னா டைமென்ஷனல் ஸ்பேசஸ் ஹேவ் த சேம் டைமென்ஷன். அப்போ ஐசோமார்பிக் ஸ்பேசஸ்க்கு வந்து என்ன டைமென்ஷன் இருக்கோ அந்த டைமென்ஷன் தான் வந்து இருக்கும். அப்போது நம்மளுக்கு இங்கே இது வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கர்னல் ஆஃப் பைங்கிறது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x - 1 ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் n greater than or equal to 1 அது வந்து கர்னல் ஆஃப் பைக்குள்ளே இருக்குது. இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இதை வந்து வச்சுருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் வச்சுருக்குன்னா அது வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனாக இருக்கும். அப்போ அந்த பிலாங்ஸ் டு இந்த இது வந்து பிலாங்ஸ் டு கர்னல் ஆஃப் பை. ஸோ கர்னல் ஆஃப் பைக்குள்ளே பிலாங்ஸ் டு இருக்கனால இது வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனலாக தான் இருக்கும். அப்போ ஃபைனைட் டைமென்ஷன் கிடையாது. அதனால செகண்ட் ஆப்ஷன் தப்பு. இது பார்ட் பி கொஷின்னால த டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கர்னல் பைங்கிறது வந்து 3 அப்படின்னா இமேஜ் ஆஃப் அதாவது பை அதுங்கிறது வந்து 3 இருக்கனால இதுவும் வந்து ஐசோமார்பிக் ப்ராப்பர்ட்டி ரூல் படி இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து 3ன்னு சொல்கிறோம். அதனால ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். செகண்ட் கொஷின் என்னென்னா லெட் எஃப்ஐங்கிறது வந்து டினோட் த ஃபீல்டு. இது வந்து ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. இதில் வந்து 5 எலமெண்ட் இருக்குது. ஹவு மெனி 2x2 மேட்ரிசஸ். இதே வந்து 2x2 மேட்ரிசஸ் வித் என்ட்ரிஸ் எஃப்ஐலே 2x2 மேட்ரிசஸ் அதோட ரேங்க் 1 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எத்தனை 2x2 மேட்ரிசஸ் வந்து எஃப்ஐயில் ரேங்க் 1 வச்சுருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஒரு எம்ப்ராசியன் மேட்ரிசஸ் வந்து நம்ம எஃப்பி அதாவது ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா அதோட ரேங்க் 6 இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் i = 0 to r - 1 pm - pi phi of i = 0 to r - 1 pn - pi divided by i = 0 to r - 1 pr - piன்னு இருக்குது. இப்போது இந்த இதில் என்னென்னா எம்ப்ராசியன் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் ஆறுங்கிறது வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஆறுங்கிறது வந்து ரேங்க்கு. அப்போது இதில் வந்து ரேங்க் வந்து இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 1. ஓகே, அப்போ இது வந்து என்னென்னா இப்போ இது வந்து 2 - 1 1 2 - 1 1 அப்போ 0 to 1 வரைக்கும் தான் நம்ம போடுவோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா பிஎம்க்கு வந்து 2 மைனஸ் பிஐ ஐ வந்து என்னென்னு ஆகுதுன்னா 0 ஆகுது. அப்போது பி ஆஃப் 0 வந்து 1 ஆகுது. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் என்னங்கிறது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னால p² - 1. அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னென்னா i = 0 to r - 1 தான். ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறு வந்து இந்த இடத்துல ஆறுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட டைமென்ஷன்ஸ் வந்து பிடிக்குது. அப்போ ப்ராடக்ட் வந்து 1 இருக்கும்போது இது வந்து 0 ஆயிடும். அப்போ ஆறுங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா 1 தான் வரும். ஆறுங்கிறது வந்து 1ங்கிறதுனால இங்கேயும் வந்தால் அப்போ ப்ராடக்ட் வந்து கிடையாது. அதனால தான் இது போயிடுச்சு. ஓகேவா? அப்போது இங்கே 1ங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பி ஆஃப் 1 மைனஸ் இது வந்து இது p/0 1 ஆகிடுது. அப்போ பிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த எஃப்5ல அந்த எத்தனாவது ஃபீல்டு அந்த எஃப்5ங்கிற ஃபீல்டு இருக்குல்ல அதுதான் அந்த பி. அப்போ வந்து 25 ஸ்கொயர் பண்ணால் 25 - 1 25 - 1 9. இது வந்து 5 - 1 4 கேன்சல் பண்ணால் 24 × 6 வருது 144 வருது. ஸோ 144 தான் ஆன்சர். Hope you all understand and thank you.